ஸோ காலையில் எழுந்திரிச்சோனே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து கிடச்சது. ஸோ இதுவரைக்கும் எழுந்திரிச்சோனே பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் வந்து கிடச்சதே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நான் அந்த குட் நியூஸ் கிடச்சோனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அது என்ன குட் நியூஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் குரூப் 4க்கு பார்த்திங்கன்னா, ஸோ என்னுடைய ஸ்டடி டிப்ஸ் ப்ளஸ் என்னுடைய ஸ்டடி பிளான் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோஸாக கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே வந்து அந்த டெலகிராமில் தான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அந்த மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து நம்ம எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு சில பேர் வந்து ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ எனக்கும் லைட்டாக ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வேறு வருது. ஸோ எக்ஸாம் இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ளே இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய லாஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நினச்சி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு இந்த டவுட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் இருக்குமா என்னன்னு தெரியலையே. ஸோ நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, ஆனுவல் பிளான் வந்ததுக்கப்புறம் படிக்கலாமா? ஸோ ஒரு சில டைம் வந்து நான் யோசிச்சுருக்கேன். ஸோ இருந்தாலும் ஓகே, வருதோ வரலையோ நம்ம வந்து படிப்போம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஸோ அதுக்கான வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தலைவர் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ ஏன்னா தான் அவர் மேலே நமக்கு ஒரு கோபம் இருந்தாலும், ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி அவர் ஒரு நியூஸ் கொடுத்தது வந்து மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து வருமோ வராதோ, எக்ஸாம் வருமோ வராதோ அப்படிங்கிற குழப்பத்தில் வந்து படிக்கிறதுக்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ நமக்கு ஆனுவல் பிளான் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்தது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 1, குரூப் 2 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் 4 ஸோ எல்லா எக்ஸாமுமே வந்து கண்டிப்பாக நடக்கும் அது அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஓகேங்களா? ஸோ தலைவர் டிஎன்பிஎஸ்சி தலைவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து அவரை பாராட்டலாம். ஸோ ஆனால் குரூப் 4 விஷயம் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 விஷயத்தில் வந்து அவர் மேலே வந்து ஒரு கோபம் இருக்க தான் செய்யுது. ஸோ இருந்தாலும் இப்போ வந்து இந்த நியூஸ் கொடுத்தது வந்து நிறைய பேருக்கு வந்து படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போதையிலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க வந்து எக்ஸாம் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து நம்ம ஆனுவல் பிளானர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போதையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு குட் நியூஸ். ஓகேங்களா? ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கும் இது வந்து குட் நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எல்லோரும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லோரும் படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.